உறுப்பினர்கள் திடீர் ராஜினாமா ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசியலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த பின்னணியில் ராஜினாமா செய்கிறார்கள் என தெரியவில்லை என கருத்து கூறியதோடு, மக்களின் பிரதிநிதிகள் இவ்வாறு திடீரென பதவி விலகுவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர தாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த திருமாவளவன், போதைப்பொருள் விவகாரத்தில் அமைச்சர் சரத் மீது உண்மைத்தன்மையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கருத்து தெரிவித்தார். ஏற்கனவே நான் இதே போல ஒரு சம்பவம் நடந்தபோது சொன்ன பதில்தான். இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. என்ன பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திடீரென பதவி விலகும் சூழல் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்காலிக பேருந்து நடத்துனர் கண்ணீர் மல்க கதறி எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அஞ்சப்பட்டியை சேர்ந்த தற்காலிக பேருந்து நடத்துனரான ஸ்ரீ தம்பிதுரை சங்கரன்கோவில் பணிமனை மேலாளரால் எவ்வித காரணமுமின்றி பணியிலிருந்து வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான அவர் குடும்பத்தை காப்பாற்ற வேறு வாழ்வாதாரம் இல்லாததால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் மல்க கதறி அழுதார். மேலும் தனக்கு மீண்டும் வேலை கிடைக்காவிட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என வேதனை தெரிவித்த அவரை அங்கிருந்த போலீசார் மீட்டு ஆட்சியரிடம் மனு அளிக்க அனுப்பி வைத்தனர். தவிக தலைவர் விஜய் லஞ்சமற்ற நேர்மையான ஆட்சியை நடத்தினால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார் என்று எம்பி துரைவைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சிப்காட் நகரில் பகுதி நேர நியாய விலைக் கடைக்கு சொந்த இடம் அமைத்து தர வாக்குறுதி அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக எம்பி துரைவைகோ, தங்களின் விருப்பத்திற்கு மாறாக திமுக சின்னத்தில் நிற்க வைக்கப்பட்டு தற்போது திமுகவில் இணைய மறுக்கும் தங்களது எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய கூறுவதாக விமர்சித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் லஞ்சமில்லாத பார்ட்டி ஃபண்ட் வாங்காத நேர்மையான நிர்வாகத்தை திறந்தால் வரவிருக்கும் தேர்தலில் 60% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் தனித்து வெல்வார் என்று கருத்து தெரிவித்த எம்பி துரைவைகோ, தற்போதைய தவிக அரசின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திமுகவினர் அதிர்ச்சியில் உள்ளதாக விமர்சித்தார். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், 6 தொகுதியில் வரட்டும், 10 தொகுதியில் வரட்டும், 15 தொகுதியில் வரட்டும், இல்ல புதுசா எலெக்ஷனை 234 தொகுதிக்கு வரட்டும், மதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாங்க. இந்த அரசாங்கம் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கமா இன்னைக்கு அவங்க சொல்றபடி செய்யறாங்க இல்லையா? இந்த பணி, இந்த சிறப்பான இது, நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம், ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்துனாங்கன்னா 234 தொகுதி எந்தவித கூட்டணி இயக்கங்கள் இல்லாம இந்த சகோதரர் விஜய் வெற்றி பெறுவார் இந்த நேரத்தில் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மரண அடி வாங்கும் என்று இந்து முன்னணி எச்சரித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பௌர்ணமி கிரிவலம் சென்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கார்த்திகை தீபம் ஏற்ற தவறிய முந்தைய அரசு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசினார். அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் அவரது விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சாட்டியுள்ளார். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவை கண்டித்து சென்னையில் திமுக மாணவர் அணி சார்பில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்து 200க்கும் மேற்பட்டவரை கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மூத்த தலைவர் துரைமுருகன், போதைப்பொருள் விவகாரத்தில் அமைச்சர் அளித்துள்ள விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவரை பதவியிலிருந்து நீக்க கோரி போராடிய திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியவர், சிறைக்கு செல்வதும் கைதாவதும் திமுகவிற்கு புதிய விஷயமல்ல என்று ஆவேசமாக தெரிவித்தார். மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு அரசாணைக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்தால் போராட்டம் வெடிக்கும் என பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வேலூர் இப்ராஹிம், பிற மதங்களிலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு சரியானது என்று கருத்து தெரிவித்தார்.
மேலும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் மதமாற்றத்தை ஊக்குவிக்கவும் திமுக கொண்டு வந்த இந்த அரசாணையை தற்காக்க தற்போதைய தாவேக அரசு மேல்முறையீடு செய்ய முயன்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்த வேலூர் இப்ராஹிம் நீதியரசர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகானின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அவர் இந்த இடஒதுக்கீடை பெற முடியாது என்றால் அப்போ பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லை, அது தேவையில்லை என்றுதான் இஸ்லாத்துக்கே வருகிறாங்க. இங்கு வந்தும் அதே சாதிகள் இருக்கிறது, அதே சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு பெற முடியும் என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. ஒருவர் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கே தகுதியற்றவராக மாறிவிடுகிறார். அதனால் உடனடியாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முஸ்லீம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற 3.5% உள் இட ஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.